सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. அணைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ. அணைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ. கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண் அல்லவோ. பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மலையிடும் மனம் வருமா. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மலையிடும் மனம் வருமா. இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா. எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. நாலாம் நாளாம் பாட்டில் இப்படி இப்போ அந்த பாட்டு இப்போ எனக்கு ஞாபகம் வருது அதிகம். இருந்தாலும் அதை மறக்க முடியல என்னால. இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாளாம். மணமகள் மன்னன் மார்பினில் அது காதல் தேவனின் காவியம். அதில் ஒருவர் ராகமாம் ஒருவர் தாளமாம் இருவர் ஓடலே பாடலாம்.
இளமை போகலாம் முதுமை சேரலாம் இருவ காதலும் மாறுமோ சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா. உலகம் தெரியவில்லை, உலகம் தெரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை. உலகம் தெரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை. உலகம் தெரியவில்லை, உலகம் தெரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை, ஒன்றும் மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, அந்த மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி, மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா. வாசல் ஒன்றிருக்கும்,
வாசல் ஒன்றிருக்கும் ஆசை கொண்ட நெஞ்சம் தன்னில் வழி இரண்டிருக்கும் வாசல் ஒன்றிருக்கும் ஆசை கொண்ட நெஞ்சம் தன்னில் வழி இரண்டிருக்கும் வாசல் ஒன்றிருக்கும் கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி அந்த கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி சின்னஞ்சிறிய வண்ணப் பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப் பறவை என்னத்தை சொல்லுதம்மா நிபகா சக பானி மாபகாமரீசா சின்னஞ்சிறிய வண்ணப் பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னது. யார் நீங்கள்? எல்லைப்புறம். எல்லைப்புறத்தில் எல்லோரும் இப்படித்தான். இவர் ராசா, இவர் மந்திரி. என்ன நீதானே மனிதனாவை மறுத்து பேசியவர்? மறுத்தே. அது மட்டுமல்ல, மனிதாபிமானமற்ற செயல் என்றும் கூறினேன். காரணம், நெருப்புக்கு ஏன் பஞ்சுமத்தை? இந்த நீதியற்ற ஆட்சிக்கு ஏன் மணிவிழா? நீதியற்ற ஆட்சியா? ஏன் திகைக்கிறீர்? எல்லைப்புறத்தின் வீதியிலே விழும் பிணங்களை பார்த்தால், அவைகளை அணைத்துக் கொண்டு அலறி துடிக்கும் அருமை தாய்மார்களை கேட்டால், பிஞ்சு மாங்காய் பிளந்தது போல் கண்கள் படைத்த கொஞ்சு மொழி மாதர் தம் கற்பை பறிகொடுத்து விட்டு எஞ்சிய உயிரையும் ஏரி குளங்களில் கரைத்து விடுகிறார்களே, அந்த காட்சியை கண்ணார கண்டால் நடக்கும் ஆட்சிக்கு நாமதேயம் என்னவென்பதற்கு பதில் பட்டவர்த்தனமாக கிடைத்துவிடும். எல்லைப்புறத்தில் இவ்வளவு குடும்பம் நடக்கிறதா மந்திரியாரே? மந்திரியை கேளுங்கள், மந்திரியை. மாநகர தன்னில் மாதமும் மாறி மழை பொழிகிறதா என்று. எல்லைப்புறம் இங்கிருந்து நெடுந்தூரத்தில் இருக்கிறது. அங்கே நடக்கும் செய்தி இன்பபுரிக்கு எட்டுவதில்லை. இருதயத்துக்கும் காருக்கும் எட்டார தொலை என்று கூறி காரிலே வரும் புண்ணை கவனியாது இருந்து விட்டால் பிறகு உயிருக்கே ஆபத்து மன்னவா, உயிருக்கே ஆபத்து. இங்கே கும்மாளம் போடுகிறீர்கள், கொண்டாட்டம் நடத்துகிறீர்கள், விழா கொடி ஏற்றுகிறீர்கள். அங்கே விஷக்கொடி படர்கிறது, கருநாகம் சீவுகிறது, கடும் புலி பாய்கிறது. அடிக்கிறார்கள், பலிக்கிறது என்று சொன்னால் கொன்று விடுகிறார்கள். வரி எழுதி என மிரட்டுகிறார்கள். இல்லை என்றால் இல்லாமலே செய்து விடுகிறார்கள். ஆண்டவன் நமக்கு ஏன் அழகை கொடுத்தான் என்று பெண்கள் கவலைப்படும் பிரதேசம் மன்னவா எல்லைப்புறம். எத்தனை பிள்ளைக்கனிகளின் கழுத்துக்கள் கிள்ளி எறியப்பட்டிருக்கின்றன. அள்ளி மலரின் தண்டு போல் ஒடித்தெறியப்பட்ட கிள்ளைமொழி பாவையரத்தனை பெயர். செந்தேனும் திரைமாவும் போல் ஆகிவிட்டோம். செந்தமிழே அமுதே என வர்ணித்து ஊர்வலம் சென்றார். உடல் இரண்டாய் உயிரொன்றாய் ஆகிவிட்ட மணமக்கள். அவர்தம் எண்ணக்கோட்டை தகர்ந்துவிட மணமகனை பிறமகனாய் செய்தார்கள் மாவாதிகள்.
மங்களெல்லாம் கற்புக்கும் தீயிட்டனர் மதோன்மத்தர். அவரெல்லாம் ஆட்சிவிட பதுமைகளாய் இருக்கின்ற இந்த நாட்டிற்கு மணிவிழா ஒரு கேடா, மங்கள முரசம் ஒரு கேடா, மன்னர் மகள் நாட்டியம் ஒரு கேடா? வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. ஏழை சொல் அம்பலமேறாது என்பீர்கள். நான் யார் என்று தெரிந்த பிறகாவது என் வார்த்தையை நம்புவீர்களா? கதிரவன் மருமகன் ஒரு குற்றம். இந்த பெரும் நாட்டில் சட்டம், சாஸ்திரம், சமுதாயம் அத்தனையும் மீறி ஜாதியிலே தாழ்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய தீர்மானித்தாய். அது ஒரு குற்றம். பிறகு அப்பழுக்கற்ற எங்கள் மீது ஆண்டவனுக்கே பொறுக்காத அபாண்டத்தை சுமத்தி இந்த நீதிமன்றத்தில் எங்களை குற்றவாளிகளாக நிறுத்தி அழகு பார்த்தாய். அது ஒரு குற்றம். ஆமாம். இவ்வளவுதானா? இன்னும் பேச வேண்டியவர்கள் யாராவது பாக்கி இருக்கிறார்களா? கதிரவன், உன் மீது கூறப்படும் குற்றப்பட்டியலுக்கு நீ என்ன சமாதானம் சொல்கிறாய்? சமாதானம் சமாதானம். சான்றோர்கள் நிறைந்த இந்த சபை சண்டாளன் ஒருவனின் சமாதானத்தை கூட காது கொடுத்து கேட்க தயாராயிருக்கிறதா? ஏன் நீதி தேவனே, உன் முழு உயிரும் இன்னும் போய்விடவில்லை. கொஞ்ச நஞ்சம் மூச்சு உன் சுவாசப்பையிலே ஒட்டிக் கொண்டிருக்கிறது. பாவம், பிழைத்துக்கொள். போ. கேள்வி பேசாதே, கேள்விக்கு பதில் சொல். எந்த கேள்வி? எங்கள் மரியாதைக்குரிய மன்னர் மீது எதற்காக மஞ்சளாரி குளிந்தாய்? பிறகு என்ன வாழ்த்து மாறியா பொழிவார்கள்? எம்மானே பெம்மானே, எல்லைப்புறத்து மக்கள் மீது இமையாவென்னும் எரிமலையை திறந்துவிட்ட கோமானே என்றெல்லாம் புகழ் பரணி பாட வேண்டுமோ? புவியாள தெரியாமல் புலிவாழும் காடு போல் நாட்டை சீர்குலைத்த தெய்வமே, தேவே, கோதை என்றெல்லாம் போற்றி துதிக்க வேண்டுமோ? சந்தனக்கட்டை போல் எலும்பை தேய்த்துக் கொடுக்கும் ஏழைக்கல்லவா தெரியும் வலி. அவன் இந்த அரசை வாட்ட ஏடா தம்பி எடா ஓலை என்று ஓடி வருவானோ? பெண்களை பறிகொடுத்த பெற்றோருக்கல்லவா தெரியும் வேதனை. அவர்கள் இந்த அரசை நீடூழி வாழ்கவென்று முழக்குவார்களோ? உண்மையான வாழ்க்கை, உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து எழும் வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா அரசே? எல்லைப்புறத்து மக்களை இமையாவின் கையில் இருந்து விடுதலை செய்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். என் உயிர் போவதாயிருந்தாலும் கவலை இல்லை. 1000 முறை உங்களை வாழ்த்து விட்டு சாகிறேன். இல்லை, இந்த வஞ்சகர் நஞ்சு நிறைந்த நாக்கு வளைந்து வளைந்து வாழ்த்துகின்ற போலி வாழ்த்துத்தான் தேவை என்றால் போங்கள். எனக்கென்ன? மக்களின் பொல்லாத சாபத்திற்கு ஆளாகுங்கள். யாருக்கு தாங்கள்? கதிரவா, நீ மீண்டும் மீண்டும் அரசரை கேலி செய்து பழித்து கூறும் அதே குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறாய். சுவையில்லாத கனி, சுருதி இல்லாத சங்கீதம், சுந்தர முகமில்லாத பெண், சுதந்திரம் இல்லாத நாடு பழிக்கப்படுமே தவிர பாராட்டப்பட மாட்டாத அமைச்சர் அவர்களே. போதும், நிறுத்து. மீனவர் குலத்து பொன்னிக்கும் மேற்குலமாம் உனக்கும் ஏற்பட்ட தொடர்பு இந்த நாட்டு சட்டப்படி மாபெரும் குற்றம். மன்னிப்பே கிடையாது. அதற்கு என்ன சொல்கிறார்? ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று மூத்த தமிழச்சு மொழிந்தாளே, அதைத்தான் சொல்லுகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பிற்போக்கு சக்திகளின் மண்டையிலே ஒரு அடி கொடுத்த பெருமகனாம் வள்ளுவனின் தெள்ளு தமிழை சொல்லுகிறேன். வேறென்ன நான் சொல்ல வேண்டும் வேந்தே? வேறென்ன நான் சொல்ல வேண்டும்? வேதம் வகுத்ததல்லவா ஜாதி? அந்த வேதத்தை வகுத்த வியாச முனிவரே மீனவப்பெண் பெற்றெடுத்த புத்திரர் தானே வேந்தே. விளக்கங்கள் தேவையில்லை. நீ ஜாதியில் தாண்டவரை காதலித்து சட்டத்தை மீறி இருக்கிறாய். அதற்கு உன் நேரடியான பதில் என்ன? மேல் ஜாதி, கீழ் ஜாதி, பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு, இவைகளை சட்டத்தால் மாத்திரமல்ல, பேச்சால், எண்ணத்தால், எழுத்தால், நற்செயலால் மாற்றமைக்க முயல்கின்ற யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு நான் தலைவணங்குகிறேன். ஆனால் ஜாதி இருக்கத்தான் வேண்டும் என்று ஒரு சட்டமே இருக்குமானால் அந்த சட்டம் அரசாங்கத்தின் பெயரால் மட்டுமல்ல, ஆண்டவன் பெயரால் இருந்தாலும் சரி, அந்த சட்டத்தை நான் ஒருவன் மட்டும் தனியாக அல்ல, இந்த நாட்டு மக்களே ஒன்று கூடி தகர்த்தெறிய வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்லுவேன். ஆஹா, இவன் மகா பயங்கரவாதி மன்னவா, மகா பயங்கரவாதி. இவனை உயிரோடு விடக்கூடாது, கொன்று புதைத்து விடுங்கள். ஆனால் நீங்கள் உயிர் கொடுத்து காப்பாற்றுகிறீர்களே ஜாதி, அந்த ஜாதி நீண்ட நாள் வாழ்ந்து விடாது. இப்போதே ஊமுருகி, உடல் கருகி, உள்ளீரல் பற்றி, ஈழகட்டி, இருமல் மிகுந்து மரணப்படுக்கையில் கிடக்கிறது உங்கள் ஜாதி. விரைவில் அழியப் போகிறது அந்த ஜாதி, அதை அழிக்கப் போகிறது அறிவின் ஜோதி. உன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பொன்னியும் மறந்து விடுவதாக வாக்களித்தால் உன்னை விடுதலை செய்ய. விடுதலை? மனம் நிறைந்தவளை மறக்க வேண்டும், மானம் தலைகுனிய மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி அடிமைத்தனமாக உயிர் வாழ இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற காக்கை, குருவி, புழு, பூச்சி கூட இனிமேல் சம்மதிக்காது மன்னவா, சம்மதிக்காது. கடைசியாக கேட்கிறேன், உன் பிடிவாதத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா முடியாதா? குளிர் வழங்கும் பெருநிலவே, நீ கொள்ளிக்கட்டை ஆகிவிடு. உலகை வாழ்விக்கும் உதய சூரியனே, நீ ஒளியிழந்து ஓடிவிடு என்று உத்தரவிடலாமா அரசே? அந்த உத்தரவுதான் அமுலாகுமா அரசே?
சரி சரி, குற்றமும் செய்துவிட்டு அது குற்றமல்ல என்றும் சாதிக்கிறாய். சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டியது இங்கே அமர்ந்திருப்பவனின் பொறுப்பு. தீர்ப்பை கேள். இன்பமுடி அரசாங்கத்து சட்டப்படி கதிரவன், பொன்னி இருவரையும் உயிரோடு கல்லறையில் புதைத்து மரண தண்டனையை நிறைவேற்றுமாறு உத்தரவிடுகிறேன். ஐயோ, என்ன மட்டும் சொல்லுங்க. அவரை விட்டு